சடனாக டொரண்டோ போகிற ஒர்க் வந்துச்சு. அதனால் அண்ணா வீட்டுக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். வாங்கி வச்சுருந்த கிராப் இருந்துச்சு. அதனால் அது குக் பண்ணி கொண்டு போகலான்ட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அது நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அது பெரிய நண்டாக இருந்தனால அந்த கடாயே பத்தலை. குக் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. விக்கிக்கு அன்றைக்கி 8 வரைக்கும் ஷிஃப்ட் இருந்தது. அதனால் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு 8:30க்கு மேலே தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். சுத்தமாக டிராஃபிக்கே இல்லை. இது வரைக்கும் நாங்கள் டொரண்டோக்கு இவ்வளோ ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணதே கிடையாது. அங்கே சுட சுட பரோட்டாவும் சிக்கன் சால்னாவும் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா கதை பேசிட்டு லேட்டாக தான் தூங்க போயிருந்தோம். நெக்ஸ்ட் டே ப்ரான் பிரியாணி பண்ணலான்னு இருந்தோம். அதனால் மார்னிங்கே எழுந்திரிச்சு பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. தோஷை கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்ததில் டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் பேசிகிட்டே ப்ரான் பிரியாணி, ரைத்தா, சிக்கன் 65, அப்புறம் நான் கொண்டு போயிருந்த கிராபு இதெல்லாம் வச்சு சூப்பராக லஞ்ச் முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு மனசே வரல. அவ்வளோ தூக்கம் வந்துச்சு. பட் வேறு வழி இல்லை, கிளம்பி தான் ஆகணும். அதனால் கிளம்பிட்டோம். ரிட்டன் போகும்போது செம்ம டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். 2 ஹார்ஸ் மேலே ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another video. Bye.